வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் மாடிக்கு வந்திருக்கேங்க காய்கறி பறிக்கிறதுக்காக. எவ்வளோ காய்கறி இருக்குது பார்க்கலாம் வாங்க. ஒரு கத்திரிக்காய் இருக்குது. வீடியோ எடுக்க ஸ்டாண்டு எடுத்துகிட்டு வரல, அதனால் கஷ்டமாக இருக்குது பறிக்கிறதுக்கு. ஒன்று ஒன்றா பறிச்சாச்சு. கொஞ்சம் தான் இருக்குது கத்திரிக்காய். நேற்றுக்கு கொஞ்சம் பறிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இது பேர் தான் செரி டொமேட்டோ. குட்டி குட்டியாக இருக்குது. இதையும் கொஞ்சம் பறிச்சிக்கலாம். இப்படி கீழே விழுந்துட்டு இருக்குது தக்காளிலாம் குட்டி குட்டியாக. அப்படியே பாருங்கள் எத்தனை தக்காளி விழுந்துட்டு இருக்கு. எப்படி கோலி மாதிரி இருக்குது பாருங்களேன், குட்டி குட்டியாக அழகாக. கொஞ்சமாக மிளகாய் பறிச்சிக்கலாம். நிறைய மிளகாங்க இந்த தடவை. திரும்ப நாற்று விட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் எடுத்துடணும், அந்த பழைய செடிகள்லாம் எடுத்துடணும். அதுக்காக தான். ஒரு பாவக்காய் இருக்குது, அதையும் பறிச்சிக்கலாம். இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. சந்துள்ள இருக்குங்க. இது கீழே இருக்கா பார்க்கலாம். இந்த பாவக்காய் பழுத்துட்டு இருக்குது. இது அப்படியே விதை விழுந்து முளைச்சிரும். இதை விட்டுடலாம். பாருங்க, இங்கேயும் ஒன்று பழுத்துட்டு இருக்குது. இங்கே ஒரு பாவக்காய் இருக்குங்க. இங்கே ஒன்று இருக்குது பாருங்களேன். ஒரு பாவக்காய் அது ஒன்று தொங்கிட்டு இருக்குது. அதையும் பறிச்சிக்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள் தக்காளி. பாருங்கள், ஒரு தக்காளி இருக்குது. இங்கே ஒரு 2 தக்காளி இருக்குது. கொஞ்சம் பழுக்கட்டும். அது கொஞ்சம் பழுத்ததுக்கப்புறம் பறிச்சிக்கலாம். கத்திரிக்காய் இருக்குது, பறிச்சிக்கலாம். நான் நேற்று கொஞ்சம் பறிச்சிட்டேங்க, அதனால தான் கொஞ்சமாக இருக்குது. நேற்று பறிக்கிறப்ப நான் வீடியோ எடுக்கலை. ரொம்ப பிஞ்சியாக இருக்குது. இதெல்லாம் அப்படியே விட்டுடலாம். இந்த அத்திப்பழம் பார்த்தீங்களா? இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குங்க, இதையும் பறிச்சிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் காயாக இருக்குங்க. கொஞ்சம் பழுத்ததுக்கப்புறம் பறிச்சிக்கலாம் இந்த கத்திரிக்காயெல்லாம். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இது விதைக்கி விட்டுருக்கேன். இந்த கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது நல்லா கொஞ்சம் பழுத்ததுக்கப்புறம் எடுத்து காய வச்சு, விதையெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு, வெயிலில் காய வைக்கக்கூடாது. ஒரு நிழல் பாகமாக காய வச்சுட்டு எடுத்து கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு வரும் இந்த மாதிரி வச்சோம்னா. சரிங்க, அவ்வளோதான். கத்திரிக்காய், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலையும் உடச்சிக்கலாங்க. போதும், இந்த கருவேப்பிலை போதும். நிறைய உடச்சி வச்சா வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோதாங்க. இந்த காய்கறி தான் இன்றைக்கி கிடச்சிது. இதுவே போதுங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள். நேற்று கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் பறிச்சிட்டேன், தக்காளியும் பறிச்சிட்டேன் நேற்று. இத்தனை பாவக்காய், ஒரு 4-5 பாவக்காய் தான் கிடச்சிது. இதை நம்ம அப்படியே சேவ் பண்ணி வச்சோம்னா ஒரு 2 நாள் பொறுத்து இருக்கிற பிஞ்செல்லாம் கொஞ்சம் பெருசாகும். அதையும் கூட சேர்த்து போட்டு ஒரு பொரியல் பண்ணிக்கலாம். சரிங்க, பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், எவ்வளோ காய்கறி இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு மாடியில் போடுங்க.
நிறைய காய்கறி வரலன்னா கூட பரவாயில்லைங்க, கொஞ்சமாக இருந்தாலே போதும். என்னங்க காய்கறிலாம் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? நேற்று கொஞ்சம் பறிச்சிட்டேன், அதனால தான் கம்மியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு மாடியில் செடியெல்லாம் போடுங்க, நிறைய காய்கறி பறிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.